ஹே காய்ஸ், வெல்கம் டு சூர்யா அகாடமி. இந்த வீடியோவில் வந்து டிஇடி இப்போ எக்ஸாம் வர போகிறது இல்லைங்களா? அந்த டிஇடியில் சைக்காலஜி பார்ட்டில் ஒரு 30 கொஷின்ஸ் வருது இல்லைங்களா? இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் என்னென்ன, அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஒரு சீரியஸ் மாதிரி பண்ணலாம். இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இது வந்து சப்ஜெக்டாக நம்ம வந்து டீட்டெயிலாக படிக்க போகிறதில்ல, சரிங்களா? முக்கியமாக இந்த சீரியஸ் முடியும் போது மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் இந்த கொஷின்ஸில் கவர் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது கவனச்சிதைவு, அந்த டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு பொருளை வந்து கவனம் செலுத்தும் போது வேற ஏதாவது ஒருத்தர் வந்து அந்த அந்த கவனம் செலுத்துறத டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அதாவது இடையூறு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை தான் கவனச்சிதைவு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அது வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் சம்ஒன் ஃப்ரம் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் சம்திங் எல்ஸ். அதாவது அதுக்கு தான் அந்த இமேஜ் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவனை வந்து ஃபேஸ்புக்கோ யூடியூபோ ட்விட்டரோ இதெல்லாம் வந்து அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வேறு இல்லைங்களா? நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஃபோனே கிடையாது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து பல வகையான கவனச்சிதைவுகளுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது ஒன்ஸ் பார்த்துக்கலாம். நாம் கவனம் செலுத்தும் பொருளினின்றும் நம் கவனத்தை வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்பவை, அதாவது நம்ம கவனத்தை இடையூறு செய்பவை கவனச்சிதைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒலி எழுப்புக, அது ஹார்ன் ப்ளீஸ். அது எதுக்கு அப்படின்னா பாருங்கள், நம் நினைவில் தங்கும் வகையில் லாரிகளோட பின்புறத்தில் பொதுவாக ஒலி எழுப்புக அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல. இப்போ இந்த இமேஜ் போட்டிருக்கோம் பாருங்களா, ஹார்ன் ப்ளீஸ் அப்படின்னு. அதெல்லாம் சவுண்டு ஹார்ன் ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து லாரியோட பின்னாடி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒலி எழுப்புக அப்படிங்கிற மாதிரி. அது எதுக்கு அப்படின்னா நமக்கு பின்னாடி வர டிரைவர், அதாவது நான் தான் லாரி டிரைவர், நம்ம தான் லாரி டிரைவர்னு வச்சுங்களேன். நமக்கு பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வருது, ஒரு காரோ பஸ்ஸோ இல்லை நம்மளே 2 வீலரில் வேறு யாரோ வராங்கன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து ஹார்ன் அடிக்கணும், அதாவது ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா ஹார்ன் அடிக்கணும், சரிங்களா? ஹார்ன் அடிச்சுட்டு கிராஸ் பண்ணணும் நம்மளே. அதுக்காக தான் ஹார்ன் ஓகே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி லாரியோட பின்னாடி எழுதியிருப்பாங்க. அது எதுக்காக ரீசன் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த லாரி டிரைவருக்காக தான் அது ஹார்ன் ப்ளீஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? அதனால தான் ஒலி எனக்கு, அதுக்கான ஆன்சர் சவுண்ட் டு மீ. எனக்கு ஒலி எழுப்பு, நீ என்னை ஓவர்டேக் பண்ணுற, நான் லாரியில் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னை ஓவர்டேக் பண்ணுற அப்படின்னா எனக்கு ஒலி எழுப்பு, அதுக்காக தான் ஹார்ன் ப்ளீஸ், சரிங்களா? ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து அட்டென்ஷன், அதாவது கவனம். நம்ம கிளாஸில் குழந்தைங்க எப்படி கவனமாக இருக்காங்க அதை பற்றிலாம் வந்து இந்த டாபிக் நல்லா டீட்டெயிலாக டீல் பண்ணோம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு கவனம்னா என்ன அப்படின்னா, நான் உன்னை பற்றி நம்ம அறியறதுக்கு முன்னாடி அது மீது வந்து ஒரு முழு கவனமும் நம்ம செலுத்த வந்து ட்ரை பண்ணணும், சரிங்களா? அப்படி நம்ம ட்ரை பண்ணும் போது தான் நம்மளோட புலன்கள் மீது ஒரு தூண்டல் செயல்படும், சரிங்களா? புலன்கள் மீது தூண்டல் செயல்பட்டு ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகி அந்த பொருள் மேலே நம்ம ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம், ஒரு அட்டென்ஷன் கொடுப்போம். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம்னா கவனம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ கவனம் அப்படின்னா புலன்களின் மீது செயல்படும் தூண்டல், சரிங்களா? அது வந்து கொஸ்டினாக கேட்டாங்கன்னா புலன்களின் மீது செயல்படும் தூண்டல் அப்படிங்கிறது தான் வந்து ஆப்ஷன், ஏதோ ஒரு ஆப்ஷனில் இருக்கும், சரிங்களா? கவனம் அப்படின்னா நம்ம வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணும் போது நம்ம புலன்கள் வந்து தூண்டப்படும். ஓகே, இது என்ன இருக்குதுன்னு பாரு அப்படின்னு நம்ம வந்து நோட் பண்ணுவோம், சரிங்களா? அதுக்காக தான் இந்த இது. அதுக்கப்புறம் வந்து நம்ம மைண்டு வந்து நீட்டாக, அதாவது மைண்டு வந்து காமாக அமைதியாக இருந்துச்சுன்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் கவனித்தல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும், சரிங்களா? கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அட்டென்டிவாக இருப்பாங்க. அதுக்காக தான் கவனித்தல் நமது மன வாழ்க்கையுடன் எப்பொழுதும் இணைந்தே இருக்கும். நம்ம வந்து டிஸ்டர்ப்டாக இருந்தோம்னா அன்றைக்கி கிளாஸ் நல்லாவே இருக்காது. நம்ம ஜாலியாக இருந்தோம்னா அன்றைக்கி கிளாஸ் சூப்பராக இருக்கும், சரிங்களா? அதுக்காக தான் கவனித்தல் நமது மன வாழ்க்கையுடன் எப்பொழுதும் இணைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்புறம் கவன மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பொருளின் மீது தொடர்ந்து 10 வினாடிக்கு மேல் நம்மால் கவனம் செலுத்த இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? கவன மாற்றம் அப்படின்னா கவனம் மாறுது, நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை, அட்டென்ஷன் இல்லை அப்படின்னா 10 வினாடிகளுக்கு மேலே நம்ம அது மேலே நம்மளால் கவனமே செலுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்கும் திறன், அதாவது ஒருவருடைய கற்கும் திறன் உடல் வளர்ச்சிகளை ஒட்டியே அமைகிறது. இது எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை அந்த ஸ்டேஜில், இப்போ ஒரு 3 வயசு குழந்தைனா அந்த ஸ்டேஜில் ஏபிசிடி சொல்லி கொடுத்தா தான் தெரியும், சரிங்களா?
அதே வந்து ஒரு காலேஜ் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டில் காலேஜ் லெவலில் அந்த ஸ்டேஜில் நம்ம போயிட்டு ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டு முடியாது, வேறு ஏதாவது நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். மேக்ஸ்லேயோ அடுத்த ஸ்டேஜ் போவோம், இங்கிலீஷில் அடுத்த ஸ்டேஜ் போவோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய லேர்னிங் கேப்பபிலிட்டிஸ் நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்குறோம் அப்படிங்கிறது உடல் வளர்ச்சிகளை ஒட்டியே வந்து அமையும் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து உடல் வளர்ச்சிகளை ஒட்டியே அமைகிறது அப்படிங்கிறது வந்து கேள்விகளை கேட்கலாம். சரிங்களா? அதுக்கு தான் அந்த இமேஜ் எடுத்து போட்டிருக்கேன். அதாவது இந்த குழந்தையோட வளர்ச்சி, இந்த லேர்னிங் ஆகட்டும், சோஷியல் சமூக வளர்ச்சி ஆகட்டும், எமோஷனல் வளர்ச்சி ஆகட்டும், இது எல்லாமே ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டும் சேர்ந்து இருக்குது. அதாவது உடல் வளர்ச்சியை சேர்ந்தும் இருக்குது. உடல் வளர்ச்சி நல்லா இருந்தால் தான் குழந்தை மற்றதுலேயே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதனால தான் இந்த இமேஜ் வெண்டைகிற மாதிரி இருக்கும் பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து கொஷின்ஸு, இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் கொஷின்ஸ். சரிங்களா? அடோலசன்ஸ் என்ற ஆங்கில சொல்லின் அடிப்படை பொருள் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். வளருதல். நமக்கே தெரியும், அந்த குறிப்பிட்ட வயதை அடைஞ்சிட்டா, அந்த அடோலசன்ஸ் வயதை அடைஞ்சிட்டான் பையன் பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா. அதுக்கான அடிப்படை பொருள் என்னன்னா வளர்ந்துட்டான் அல்லது வளர்ந்துக்கிட்டே இருக்கான், அடுத்த ஸ்டேஜ் போகிறான் அப்படிங்கிற மாதிரி வளருதல் அப்படிங்கிற பொருள் அங்கே வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒப்புடைமை விதி என்பது குழுவாக எண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஒப்புடைமை விதிங்கிற அந்த இதில் வச்சு நம்ம படிக்கலாம். இப்போது ரிலேட்டிவிட்டின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு குழுவாக என்னமோ குழுவாக ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கும்போது இவன் ஒரு முடிவெடுப்பான், அவன் ஒரு முடிவெடுப்பான், ரெண்டையும் ஒப்பீடு செஞ்சு ஓகே இது ஓகே அது ஓகேன்னு நம்ம டிசிஷன் பண்ணுறோங்களா, இதில் இது குறை அதில் அது குறைன்னு. அதுதான் ஒப்புடைமை விதி அப்படின்னா குழுவாக எண்ணுதல். சரிங்களா? அதுக்கப்புறம் புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன ஆன்சர்னா 5. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் எத்தனை? 5. நம்ம ஏற்கனவே கவனங்களை வந்து புலன்கள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் மனிதனின் புலன் உறுப்புகள் அறிவின் வாயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனின் புலன் உறுப்புகள் அறிவின் வாயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது. இதனை வலியுறுத்தியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வாட்சன். உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது, இதனை வலியுறுத்தியவர் வாட்சன். உளவியல் என்பது மனது பற்றியது, அதாவது மென்டல், அந்த மைண்ட் ரிலேட்டட் சம்மந்தம் அப்படின்னு சொன்னவர் காண்ட். சரிங்களா? காண்ட் வந்து உளவியல் என்பது மனது பற்றியது அப்படின்னு சொல்லுவார். ஆன்மா பற்றியது அல்ல அப்படின்னு சொன்னவரும் காண்ட். சரிங்களா? அது வந்து மனசுக்கு சம்மந்தமானது, ஆன்மா அப்படிலாம் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னவர் காண்ட். சரிங்களா? அதே மாதிரி உளவியல் என்பது மனிதனின் நடத்தை மற்றும் மனித உறவு முறைகளை பற்றிய படிப்பு அப்படின்னு சொன்னவர் க்ரோ. சரிங்களா? அதுக்கப்புறம் எவ்வித கருவியும் இன்றி பிறருடைய நடத்தையை அறிந்து கொள்ள உதவும் முறை போட்டி முறை. மறுபடியும் சொல்கிறேன், எவ்வித கருவியும் இன்றி பிறருடைய நடத்தையை அறிந்து கொள்ள உதவும் முறை போட்டி முறை. சரிங்களா? அப்புறம் நாம் கோபத்தில் இருக்கும்போது நமது முகம் சிவப்பாகிறது, கரெக்டு தானே? ஃபேஸ் ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த நடத்தையின் தன்மைகளை அறிய உதவும் முறை அகநோக்கு முறை. அதாவது மூஞ்சி ஏண்டா சிவப்பா இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியும். ஒரு பையன் ஒரு ஸ்டூடெண்ட் கோவமாக இருக்கானா நமக்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. அவன் ஃபேஸ் ரெட்டாக இருக்கும், இல்லை மூஞ்சி கொஞ்சம் கோவமான ஒரு எக்ஸ்பிரஷன் நிறையா வச்சுருப்பான். அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அகநோக்கு முறை. அவன் மனசில் என்ன இருக்கும் அப்படிங்கிற நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு தானே அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் அகநோக்கு முறை. சரிங்களா? இப்போது 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை நன்கு தூங்கிய குழந்தை, மற்றொன்று தூங்காத குழந்தை. இவர்களில் கற்றலை ஒப்பிடுவதற்கு உதவும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் முறை. சரிங்களா? 2 குழந்தை இருக்குது, ஒன்று நல்லா தூங்கிச்சு, இன்னொன்று நல்லா தூங்கலை. இவங்களோட கற்றல் இதை வந்து எப்படி ஒப்பிடணும்னா கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் முறை. இந்த வாக்கெடுப்பு ஓட்டிங் இருக்குல்ல, அது வந்து எந்த உளவியல் முறையின் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினாவரிசை முறை. சரிங்களா? வினாவரிசை முறை ஓட்டிங் வந்து எந்த உளவியல் முறையின் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினாவரிசை முறை. தேர்வு அடைவு சோதனையில் நுண்ணறிவின் பங்கை பற்றி ஆராய்வதற்காக உதவும் முறை. தேர்வு அடைவு சோதனையில் நுண்ணறிவின் பங்கை பற்றி ஆராய்வதற்காக உதவும் முறை பரிசோதனை முறை. சரிங்களா? பரிசோதனை முறை. புலன் பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர் மாண்டிசோரி. அப்படின்னு நம்ம ஸ்கூல்ஸ்லாம் பார்க்கலையா, அந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புலன் பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர் மாண்டிசோரி. டோரன்ஸ் அப்படிங்கிற ஒரு தத்துவ ஞானி, தத்துவவாதி. தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்லோ.
சரிங்களா. தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்லோ. சாதனை ஊக்க கொள்கையை விரிவாக்கியவர் மெக்லிலாண்ட். சரிங்களா. சமூக மனவியல் வல்லுனர் பாவ்லாவ். சமூக மனவியல் வல்லுனர் பாவ்லாவ். சரிங்களா. இந்த வீடியோவில் சைக்காலஜி சம்மந்தமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்டான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இவ்வளோ தான். இதுக்கு மேலேயும் இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்ஸ் தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னா சைக்காலஜி கொஞ்சம் நியூ ட்ரை. உங்களுக்கு கொஷின்ஸ் ஏன்னா எக்ஸாம் பக்கத்தில் வந்ததுனால இம்பார்ட்டண்டான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் போடும்போது ஒரு 15 to 20 வீடியோஸ், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோஸ், ஒரு 15 to 20 வீடியோஸ் நம்ம போட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளார சைக்காலஜி ஃபுல்லாமே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கில் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். கண்டினியூ பண்ணுறதுனா நம்ம கண்டினியூ பண்ணலாம். மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் என்கரேஜ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்காக. மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சூர்யா அகாடமி, பாய்.